I can see the difference in your art and photography. How is it possible for you to differentiate the uniqueness in both? நல்ல கேள்வி. இப்போ ஃபோட்டோகிராஃபியில் என்ன பண்ணுறோம், ஒரு மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறோம், அப்புறம் நல்லா கம்போஸ் பண்ணுறோம். கம்போஸ் பண்ணும்போது சில லெஃப்டில் வைக்கிறோம், ரைட்டில் வைக்கிறோம், அந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, சில இடத்துல டைனமிக்காக இருக்குது. பட் அந்த என்வரான்மெண்ட்லேயே சுத்தமாக இல்லாத ஒன்று வரணும் அப்படின்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆக்சிடெண்ட்டாக சில இது வரும். ஆக்சுவலாக சில சைஸ் வேரி ஆகும். இப்போ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பவுண்ட்ரி, இந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளேயே தே ப்ளே வித் தட். ஆக்சுவலாக அந்த ஆர்ட் ஃபார்ம் இட்ஸ் பியூர்லி ஃப்ரீசிங் த மொமெண்ட், டெல்லிங் த ஸ்டோரிஸ் வித்தின் இட்ஸ் லிமிட்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ். ஸோ அது பண்ணும்போது இட் இஸ் குட், எக்ஸலண்ட், நல்லா போய்ட்டுருக்கு. பட் ஆர்ட் அப்படின்னு வந்துட்டால் ஒரு ஆர்டிஸ்டோட இமேஜினேஷனை ஃபுல்லாக அதில் கொட்ட முடியுது. ஆக்சுவலாக they do not have any boundaries, they can bring in any elements, so obviously it has a freedom. இந்த ரெண்டும் எப்படி வந்தது அப்படின்னா, ஆர்ட் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு முன்னாடியே இருக்குது. ஆர்ட் thousands of years-ஆக இருக்குது, கேவ் ஆர்ட்லேருந்து இருக்குது. இப்போ ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியும் அந்த ஒரு போர்ட்ரேட் பண்ணுறதோ வாட் எவர், அது ஃபோட்டோகிராஃபி க்ளீனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அது பண்ண ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அப்போ ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க. ஆர்டிஸ்ட்டு தேர் ட்ரைங் டு கிரியேட் சம்திங். இந்த மாதிரி ஒரு மெக்கானிக் டூல் வந்து இட் இஸ் டூயிங் அப்படிங்கும்போது, ஓகே இனிமேல் நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தே டிடன்ட் கோ. ஆக்சுவலாக தே அப்ரிஷியேட் இட். எஸ், இட் இஸ் டூயிங். நவ் இட் இஸ் டைம் ஃபார் மீ டு டூ சம்திங் அப்பார்ட், சம்திங் இன் அடிஷன், சம்திங் மோர் வேல்யூ ஆட். அப்படிங்கும்போது அவங்க நிறைய சர்ரியல் போகிறாங்க. ஆக்சுவலாக தே ட்ரைங் டு டிபிக்ட் எமோஷன்ஸ். கலராக இருக்கட்டும், அப்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் வருது, சரியல் திங்ஸ் வருது. ஸோ அது கேமரா, மெக்கானிக்கல் கேமராவில் வச்சு அது பண்ண முடியாது. ஆக்சுவலாக சரி. ஸோ தட் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் டு தி ஃபோட்டோ. அண்ட் இப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, இந்த ஆர்ட் டு ஃபோட்டோகிராஃபி கம்பைன்ட் ஆகுது. ஆக்சுவலாக நிறைய ஆர்டிஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. போத் ஆர் விசுவல் மீடியம்ஸ், ரைட்? ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, தே டேக் த ஃபோட்டோஸ், அந்த என்விரான்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் அதை எந்த நியூ சுச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தே ஆர் ஷோயிங் சம்திங் வெரி பியூட்டிஃபுல், ஸ்டன்னிங் ரிசல்ட்ஸை கொடுக்குது. இப்போ ஃபோட்டோஷாப் இருக்குது. ஃபோட்டோஷாப் நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி விசுவல் ஃபோட்டோ ஆர்ட், விசுவல்ஸை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஸோ நான் கூட சில இது பண்ணியிருக்கேன், விசுவல் ட்ரீட்ஸ்னு அந்த சீரீஸில். இது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது ஒரு மேக்ரோ ஃபோட்டோ எடுத்தது. அந்த மேக்ரோ ஃபோட்டோவில் ஒரு சின்ன இலை, இந்த அப்புறம் அந்த இலையில் ரெஸ்ட் பண்ணி ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், ஐ ப்ளே வித் ஸ்கேல், ரெஸ்ட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு, இது ஒரு ட்ராயிங். ஆக்சுவலாக ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது பண்ணியிருக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஹம்பியில் வந்து டான்ஸர்ஸ் ஆடுற மாதிரி, அது பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது வந்து மல்டிபிள் எக்ஸ்போசர் ஃபோட்டோ இன் கங்கை சோழபுரம். அங்கே தஞ்சாவூர் பிக் டெம்பிளையும் சரி, கங்கை சோழபுரத்துலையும் சரி, பசங்க வந்து நிறைய சின்ன பசங்க இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி அது பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு அந்த பையன் நடந்து போகிற மாதிரி, அங்கே பின்னாடி பேர்ட்ஸ் வர மாதிரி, அது ஃபோட்டோ. அப்புறம் பின்னாடி ஒரு ஸ்கெட்ச், அதில் அந்த குதிரையில் நடந்து போகிற மாதிரி, அது மணக்குதிரை அப்படின்ற அந்த கான்செப்டில் அதை பண்ணியிருப்பேன். அப்புறம் கங்கை சோழபுரம் அந்த ஃபோட்டோ இருக்கும். அங்கே புல்தரையில் வந்து பயங்கரமாக பசங்க ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு பயங்கர ஜாலியாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கும்போது இந்த ஒரு திங்கிங். ஸோ அந்த மல்டிபிள் எக்ஸ்போசர் ஃபோட்டோ, ஒரு புல்லும் அந்த கோபுரமும் அதை எடுத்துகிட்டு, அப்புறம் இந்த ட்ராயிங் பசங்க அங்கே மேலேருந்து சறுக்கி விளையாடுற மாதிரி. ஸோ இது ஒரு ட்ராயிங். இட்ஸ் அப்புறம் இது தஞ்சாவூர் பிக் டெம்பிளில் இருந்தது. ஸோ நடராஜர் உள்ளே இருக்கார், அவர் வெளியே வந்து இந்த மாதிரி ஆடினா எப்படி இருக்கும். ஸோ இங்கே பிரிங்கிங் தட் யூனிவர்ஸ் எல்லாமே கான்செப்ட்லாம் நமக்கு கையில் இருக்கிற டூல், ஃபோட்டோகிராஃபி இருக்குது, ஆர்ட் இருக்குது, எல்லாம் ஜாயின் பண்ணி வி டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதுக்கு வந்து வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பைண்டிங் லிமிட்ஸ் ஆஃப் ஆர்ட் என்ன, ஃபோட்டோகிராஃபி என்ன, இதை வச்சு என்ன பவர்ஃபுல்லாக இந்த மீடியம்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம், இந்த மீடியம் வச்சு என்ன பவர்ஃபுல்லாக சொல்லலாம். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது
we can create stunning visuals. அடுத்த கேள்வி, could you share the interesting story of bird in you? நல்ல கேள்வி. பேர்டு நம்ம கூட இப்போ ரொம்ப தூரம் வந்திருக்கு, கொஞ்சம் நாளாக ஆரம்பிச்சு. அது பேர்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, அந்த இந்தியன், நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாதிரி, கலம்கரி சீரீஸ், இந்தியன் ஆர்ட் ஃபார்ம் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ பார்க்குற இதுலலாம் அதை வரைய ஆரம்பித்தோம். ஸோ அது வரையும்போது நிறைய டிசைன்ஸ் போடுவோம். அப்புறம் ஃபில்லிங்க்கு அது என்னென்ன கலம்கரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்தியன் ஆர்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ளவர்ஸ் இருக்கும், பியூட்டிஃபுல் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் போடுவாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் போட்டு ஃபில்லப் பண்ணி அது பியூட்டிஃபுல்லாக வரைய ஆரம்பிச்சது. அந்த பேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது கம்ஃபர்டபுளாக, குட்டியாக க்யூட்டாக இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக அது ப்ளேஸ் பண்ணி கம்போசிஷன் அழகாக பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக இப்போ கலம்கரியில் எல்லாமே அந்த பேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணேன். அப்புறம் லைஃப் ஃபுல்லாக நான் கலம்கரி வரைஞ்சிட்டு இருக்க முடியாது, எனக்கு வேறு வேறு ஆர்ட் ஃபார்ம்ஸ் நிறையா பிடிக்கும். ஸோ வேறு இதுலேயும் நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி வேறு இது பண்ணும்போதும் கலம்கரியில் ஓட இம்பேக்ட்டு, அப்புறம் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஆர்ட்டு, அதை வேறு இதுலேயும் நான் எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போ வந்து அட்லீஸ்ட் கலம்கரியிலேருந்து அந்த பேர்டை கொண்டு வந்து வேறு ஆர்ட் ஃபார்ம்லேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த பேர்டு வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த பேர்டு வந்து நம்ம டே டு டே பார்க்குற திங்ஸில் நார்மல் பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ட்ராயிங்ஸு பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த டயலாக் வித் ஹியர் அந்த சீரீஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் இருக்கிற லேடிஸ், ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பூ மார்க்கெட்டில் இருக்கிற லேடிஸ், அப்புறம் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற பெண்கள், அவங்கள வரைஞ்சிருப்பேன். பட் அவங்க எப்பயுமே நான் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக சரி, யாரோ இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க, நிறையா டைமில் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கூட அவங்களே பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தே வாண்ட் டு வெண்ட் அவுட். ஸோ இப்போ அவங்க கூட பேசுகிறதுக்கு நம்ம பேர்டு உட்கார வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பேர்ட் பக்கத்தில் உட்கார வச்சோன்னே அந்த பேர்டு கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு டைலாக் கிரியேட்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் வேறு ஆன் லொக்கேஷன் ட்ராயிங் சண்டேலாம் நாங்கள் சென்னை வீக்கெண்ட் ஆர்டிஸ்டில் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அது பண்ணும்போது இப்போ இது வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் அந்த ஒரு பேர்ட் மேலே உட்காந்துருக்கு. இன்னொரு இது ஒரு கோயிலில் இருக்க ஒரு சிலையை வரைஞ்சேன். நல்ல வேலை அதில் ஆல்ரெடி பேர்டு இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நமக்கு ஈஸியாக போச்சு. அப்புறம் இது வந்து இந்த வள்ளுவர் கோயில் இருக்குது மயிலாப்பூரில், அங்கே அது வரைஞ்சது. கீழே அந்த பேர்டு உட்காந்துருக்கும். அப்புறம் இது கலம்கரி ஸ்டைல்லே ஒரு வால் பெயிண்டிங் பண்ணேன். அங்கேயும் அந்த பேர்டு கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்துட்டேன். அப்புறம் இது விண்டேஜ் கார் சீரீஸ் பண்ணோம். ஸோ அதில் பேர்டு கம்ஃபர்டபுளாக வேண்டேஜ் பாயிண்டில் உட்கார வச்சாச்சு. அப்புறம் இது ஒரு லேடி ஒரு டெம்பிளில் உட்காந்துருக்காங்க. அங்கேயும் அந்த பேர்டு போட்டோன்னே அவங்க அந்த பேர்டு கூட பேசுகிற மாதிரி இருந்தது. அப்புறம் இது ஹம்பி போனப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ் அங்கே பண்ணது. அங்கேயும் அந்த பேர்டு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சாச்சு. அப்புறம் இது வந்து டே டு டே மீனாட்சி அந்த ஒரு சீரீஸ் பண்ணேன். ஸோ அங்கே பேர்ட் மீனாட்சி அங்கே உட்காந்துருந்தது. மேபி த ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே தான் அந்த பேர்டு உட்காந்து அந்த இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்தது. அப்புறம் இது ஒரு மார்க்கெட்டில் பண்ணது. இது அந்த பலூன் விற்கிறவர், அது மேலே பேர்டு உட்காந்துருக்க மாதிரி. அப்புறம் இது ஒரு ட்ரெக்கிங் போயிருந்தோம். அங்கேயே அந்த பேர்டை கூட்டிகிட்டு போயாச்சு. ஒரு பைக்லேயும் பேர்டு உட்காந்துருக்கு, ட்ரீயில் உட்காந்துருக்கு, கடைகளில் உட்காந்துருக்கு. அப்புறம் கல்கத்தா போயிருந்தேன், அங்கே ஒரு ஸ்கெட்சஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கேயும் பேர்டு உட்கார வச்சுருக்கோம். அப்புறம் இது மயிலாப்பூரில் அங்கே ஒரு சர்ச்சு, அங்கே ஒரு விசேஷம், அங்கே பண்ணும்போது இந்த சர்ச் சென்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர்டு உட்காந்துருக்கும், அது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேர்டு நம்ம கூடயே நிறைய ட்ராவல் ஆயிடுச்சு. இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ இந்தியன் ஆர்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம். அடுத்து உமன் சீரீஸ் டைலாக் வித் ஹேர் பண்ணப்போ டைலாக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, அது ஒன்று. அப்புறம் எந்த இடத்துல நம்ம போய் ட்ராயிங் பண்ணாலும் அந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பேர்ட் பிகம் மீ ஆக்சுவலாக. ஸோ அது நான் தான் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன்லையும் பேர்ட். ஸோ தெர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ் பேர்ட் இஸ் வித் மீ ஹாப்பிலி.
அடுத்த கேள்வி, in India can street photography job or exist? Because I love to be like the street photographer. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது ரொம்ப ஜாலி தான், ஈஸி தான். போனால் நமக்கு வேறு சப்ஜெக்ட்ஸ் கிடைக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுக்காக பண்ணலாம். பட் யார் இதுக்காக வேலை தருவா? அதர் தென் சம்படி ரியலி வாண்ட் டு டாக்குமெண்ட் கல்கத்தா ஸ்ட்ரீட்ஸ், சென்னை ஸ்ட்ரீட்ஸ். இப்போ டாக்குமெண்ட் பண்ணி அது யாருக்கு காமிக்க போகிறாங்க, எப்படி அதை ஆவணப்படுத்த போகிறாங்க, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தட். அதனால் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஜாப் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஜாப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட்டு நிறைய சேனல்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ரி நிறையா பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த சேனல்ஸில் ஜாயின் பண்ணி யூ கேன் டூ லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி. அப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இப்போ பண்ணும்போது நீங்கள் சைடில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோ, மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறாங்க. பட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேண்டிட் ஷார்ட்ஸ் அப்படின்னு இப்போ எல்லா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் இட்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. அது மாதிரி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யூஸ்ட் இன் அதர் ஃபீல்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லேர்னிங் அந்த கனெக்ஷன் பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃப், வெட்டிங் ஃபோட்டோகிராஃப், அந்த மாதிரி நிறைய அதில் யூஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்ஸ் நம்ம அக்வயர் பண்ணுறது இட் வில் பி யூஸ்ட் இன் மெனி ஃபீல்ட்ஸ். அடுத்த கேள்வி, we see lot of things daily, but how you choose to click a particular scenario? இதுக்கு என்னப்பா சொல்கிறது? It depends upon your personality. அப்படி தான் சொல்லணும். The knowledge what you have gained, the likes and dislikes that you developed. நமக்கு இது பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு எப்போ உங்களுக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் we trying to understand the society, the environment around us, எதெல்லாம் நம்ம பாதிக்குது, எதுக்காக இன்னும் நிறையா நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த தாட்டெல்லாம் வரும்போது தென் ஆட்டோமேட்டிக்லி யூ நோ வாட் டு கிளிக் அண்ட் வாட் நாட், வாட் இஸ் மை இன்ட்ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் நாட் மை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் சன்ரைஸு வேறு பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாமே இன்னுமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பட் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. பட் ஆஃப் லேட் ட்ரீஸ் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறேன். ஒரு நாள் அது மாதிரி மந்தவெளியில் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரீ ஒரு ஹியூஜ் ட்ரீ மந்தவெளி பஸ் டிப்போ பக்கத்தில். நான் எப்போயும் பார்க்குறது தான். பட் இப்போ அந்த ட்ரீ மேலே ஒரு லவ் அதிகமானதுனால அதுவும் ஈவினிங் லைட்டில் அந்த ட்ரீ ரொம்ப அற்புதம் சூப்பராக இருந்தது. ரோட்லேயே ஐ நோ டிராஃபிக் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு, பட் இருந்தாலும் ஐ கேனாட் ரெசிஸ்ட். வண்டி நிறுத்திட்டு போய் அதை வேறு இதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது அங்கே ரோட்டில் 4-5 பேர்கிட்ட திட்டு கிடச்சிது. தப்பு தான். பட் அந்த ஒரு இம்பல்சிவ் இது ஹேப்பன்ஸ். ஐ வாண்ட் டு கேப்சர் இம்மிடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ you automatically decide what you want to click, what not to click அப்படின்னு சொல்லி. that happens. ஸோ எதை எடுக்கணும் எதை எடுக்க வேணாம் அது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக. நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போதும், நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதும், நம்ம சுற்றி என்ன நடக்குது அந்த அவேர்னஸ் நமக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வரும்போது யூ வில் நோ வாட் டு கிளிக் அண்ட் வாட் நாட். அப்புறம் அடுத்த கேள்வி, நேம் ஃபியூ பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி புக்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி புக்ஸ், நத்திங் ஸ்பெசிஃபிக் இன் ஜெனரி. இப்போ கரண்ட்லி நம்ம இன்ஸ்பிரேஷன் பார்க்குறது ஆன்லைனில் தான் நிறைய இன்ஸ்பிரேஷன் பார்க்குறோம். ஃபோட்டோகிராஃபி புக்ஸ்னு பெருசாக சினிமாட்டோகிராஃபி புக்ஸ்னு வாங்கி வச்சதில்லை. ஒரு காலத்தில் பெட்டர் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஸ்டீவ் மெக்கரி அவங்க புக்ஸ் எல்லாம் வாங்கி படிப்பேன், பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆன்லைனில் தான். இப்போ டெஃபினட்டாக ஐ வில் ரெக்கமெண்ட் பின்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், நீங்கள் பிஹேண்ட்ஸ் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபி சைட்ஸ் லைக் 1-to-1 கிளிக்ஸ் அது பார்க்கலாம். நிறைய அபண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது ஆன்லைனில், ஜஸ்ட் கோ த்ரூ தெம். அதில் நிறைய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி எல்லாத்துக்குமே இருக்குது. இன் ஆர்ட் ஆர் பெயிண்டிங் கேன் வி கிரியேட் அவர் சப்ஜெக்ட்ஸ் ஹவு வி நீட்.
But in photography, we cannot. We need to wait, right? Is it you feel photography has less freedom compared to art? Photography having less freedom அப்படின்னு சொல்லிட முடியாது. Photography itself an art form. And the art form has come for a reason. Portrait பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட் will take days and months also. Photography வந்த உடனே they are able to freeze the moment. So it has its purpose. இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கும் அதே கேள்வி வரும். ஃபோட்டோகிராஃபி வந்துச்சு, நாங்கள் பெயிண்டிங் பண்ணுறது எப்படி, லேண்ட்ஸ்கேப்ஸ் பண்ணுறது இல்லை போர்ட்ரேட் பண்ணுறது, இது தேவையில்லையே, ஃபோட்டோகிராஃப் கேன் டூ. Photographers can go and freeze the moment immediately. அப்போ ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறது? ஸோ ஆர்டிஸ்ட் ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லி. அவங்களோட பர்சனல் டச் கொண்டு வந்தாங்க. நம்ம போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம், அதுக்கு எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு தடவை இங்கே வாரணாசி போயிருந்தப்போ அன்றைக்கி பகல் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு வி ஆர் வெரி டயர்ட். பட் இருந்தாலும் ஈவினிங்கில் ரூமில் கார்த்திக் முத்துவேலி போர்ட்ரேட் பண்ணலான்னு வி ஆர் சிட்டிங். பாவம் அவருக்கு ரொம்ப டயர்டு, பயங்கர தூக்கம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஹி வாஸ் போசிங் ஃபார் மீ பட் மோர் தென் மேபி 30-40 minutes. ஸோ யூ கேனாட் கண்ட்ரோல் யூர் ஸ்லீப். ஸோ இட் வாஸ் ஃபன். பட் அவரோட தூக்கத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணி இந்த போர்ட்ரேட்டில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அருள் செல்வன், அவரையும் போர்ட்ரேட் பண்ணப்போ பயங்கர டயர்டு. ஸோ அவரும் பயங்கரமான தூக்கம். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு அந்த தூக்கத்தையும் சேர்த்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பர்சனல் டச்சோட பண்ணுறது அந்த விசுவல் ஃபார்ம் ஆர்ட் ஃபார்முக்கு இட் ஆட்ஸ் மோர் பர்சனல் டச் அண்ட் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டோட தாத்தா இந்த ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவிலேருந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் ஐ மாடிஃபைட் இட் அண்ட் என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோ போர்ட்ரேட் பண்ணேன். ஸோ தே லைக் இட் வெரி மச். ஸோ ஆர்ட்டில் அஃப்கோர்ஸ் பர்சனல் டச் அண்ட் யூ கேன் மாடிஃபை திங்ஸ் அண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி இஸ் இட்ஸ் ஓன் ஆர்ட் ஃபார்ம் அண்ட் இட்ஸ் யூனிக். இப்போ ஃபோட்டோகிராஃபியில் பீப்புள் டூ மல்டிபிள் எக்ஸ்போஷர். ஸோ நிறைய எலிமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னா தே டூ மல்டிபிள் எக்ஸ்போஷர், தே என்ஜாய். நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் எக்ஸ்போஷர் இருக்குது. ஓவர்லேயிங் ஆஃப் வேரியஸ் இமேஜஸ் அதுவும் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் சோழிங்கநல்லூர் பக்கத்தில் எடுத்த இந்த ஃபோட்டோ, சிம்பிளாக இந்த ஃபோட்டோ இப்படி இருக்குது, ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணால் இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கேருந்து யாராவது ஜம்ப் பண்ணால் எப்படி இருக்கும், அது ஒரு இமேஜினேஷன். அப்புறம் அடுத்து போகும்போது அங்கே வாட் இஃப் அந்த ரோடு மாதிரி இருக்குது, அதில் ரேஸ் நடந்தால் எப்படி இருக்கும், ரன்னர்ஸ் ஓடினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெர் இஸ் நோ பவுண்ட்ரி டு இமேஜினேஷன். ஸோ இமேஜ் ஓவர்லே பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம், மல்டிபிள் எக்ஸ்போசர் பண்ணலாம். இப்போ ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி திஸ் விசுவல் மீடியம், the boundaries are blurring, they are coming together. So it's all up to your imagination and interest. So enjoy this creative field and have fun.